குட்டீஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன வீடியோனா என்னுடைய ரெகுலர் மார்னிங் ஆக்டிவிட்டீஸ் தாங்க. வெல்கம் டு வெண்பா லவ் டான்ஸ். இந்த வீடியோவில் நான் மார்னிங் எழுந்திரிச்சோன்னே என்னென்ன வேலையெல்லாம் பூஜை வேலை செய்கிறேன், பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு என்ன டிஃபன் செஞ்சு கொடுக்குறேன், லஞ்ச் செஞ்சு கொடுக்குறேன், இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ரொம்ப லென்த்தியான வீடியோவில் நான் எல்லாமே ஷார்ட்டாக தான் எடுத்திருக்கேன். சிம்பிளாக முடிச்சிடலாம், ஓகேங்களா. காலைல இது மாக்கோலம். நான் ஆல்ரெடி மாக்கோலத்துக்கு அரைச்சி வச்சுருந்தேன். அதை நம்ம பார்க்கும் போது ப்ரைட்டாக இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் காஞ்ச பிறகு நான் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு லுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மாவு காஞ்ச பிறகு ப்ரைட் ஆயிரும், அதை தான் நான் சொல்கிறேன். மார்னிங் எழுந்திரிச்சோன்னே வாசலில் கோலம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு எப்பவும் போல் விளக்கும் ஏற்றியாச்சு. இன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்கு லீவு. ஸோ அதனால் லஞ்ச் ரொம்ப ஹெவியாக சமைக்கலை, பாப்பாவுக்கு மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சமைச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவளுக்காக மட்டும் இன்றைக்கி நான் சமைச்சேன். ஆஃப்டர்நூன் அவருக்கு சமைச்சு கொடுத்துக்கலாம், ஃப்ரீயாக ரிலாக்ஸாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் போல் சாமிக்கு பூஜையெல்லாம் போட்டுட்டேன். இன்றைக்கி மார்னிங் ஏந்திரிக்கும் போதே கொஞ்சம் லேசியாக தான் இருந்துச்சு. ஏந்திரிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பூஜை பண்ணணும்னு நினைக்கும் போது இன்றைக்கி ஒரு நாள் விட்டுட்டோன்னா ஒரு நாள் போயிருமே அப்படிங்கிறத நினைக்கும் போது சீக்கிரமாக ஏந்திரிக்க தோணுச்சு. அது மாதிரி தான் இன்றைக்கி நான் ஏந்திரிச்சேன். நல்லபடியாக ஏந்திரிச்சு பூஜையும் செஞ்சிட்டேன். ரொம்ப ஹாப்பி. பூஜை வேலை செய்யும் போது நமக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில், என் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது, கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது குறைஞ்சிருக்கு. ஸோ அதுவும் ஒரு காரணம் நான் பூஜை பண்ணுறது. இன்னொன்று ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்கு. மார்னிங் ஏந்திரிக்கிறது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்குது. அந்த டைமில் ஏந்திரிக்கும் போது நம்ம பாடி எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அந்த டே ஃபுல்லாக கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கிறேன். முன்னாடிலாம் அந்த மாதிரி இருக்க மாட்டேன், இப்போது அந்த மாதிரி எனக்கு இருக்கிறேன். ஸோ பூஜை பண்ணுறதுல எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிருக்கு. அதுதான் நான் பூஜை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன். ஏன்னா சீக்கிரமாக எழுந்திரிக்கிறது நம்ம சோம்பேறித்தனம் பட்டோம்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக எனக்கு டே நல்லாவே இருக்காது. இதே நான் கொஞ்சம் மார்னிங் எழுந்திரிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் படாமல் நான் எழுந்திரிச்சி பூஜை வேலை பார்த்தேன்னா எனக்கு டே நல்லாவே போகுது. அது மாதிரி தான் இன்றைக்கி நான் கொஞ்சம் லேசியாக நினச்சிருந்தேன், எனக்கு டே டல்லாக தான் போயிருக்கும். ஆனால் நான் எழுந்திரிச்சி பூஜை பண்ணணும்னு நினச்ச உடனேயே நான் கண்ணை மூச்சு எழுஞ்சிட்டேன். அது எனக்கு கொஞ்சம் ஹாப்பி தான். மார்னிங் எழுந்திரிச்சி பூஜை வேலையெல்லாம் செஞ்சு முடித்தாச்சு. நடுவில் என்ன சமைக்கணும், மதியானம் என்ன சமைக்கலாம் அப்படிங்கிற தாட்டு வரும்போது ரொம்ப டென்ஷன் ஆகும். லேடிஸ்க்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையை என்ன சமைக்கிறது அப்படிங்கிறது தான். அந்த சமைக்கிற வேலையை நினைக்கும் போது தான் நமக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும். என்ன சமைக்கிறதுன்னு, சமையல் கூட நம்ம செஞ்சிடலாம், ஆனால் என்ன சமைக்கணுங்கிறத யோசிக்கிறது தான் பெரிய டென்ஷனாக இருக்கும். எப்போவுமே நான் நைட்டு யோசித்து வச்சுருப்பேன். ஆனால் இன்றைக்கி இவரும் லீவுங்கிறனால என்ன சமைக்கணும் அப்படிங்கிறதே ஒரு டவுட்டில் தான் இருந்தேன். சரி சிம்பிளாக பண்ணி வச்சிட்டோன்னா மதியானம் குழம்பு மாதிரி ஹெவியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக டிஷ்ஷு பண்ணிக்கலான்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் சமைச்சேன். பூஜை பிரம்ம முகூர்த்த விளக்க நல்லபடியாக ஏற்றிட்டேன். இன்றைக்கி எனக்கு 24வது பிரம்ம முகூர்த்த விளக்கு. பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறதுல எனக்கு ஒரு நன்மை என்னன்னு நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை வாட்ச் பண்ணுங்கள். எனக்கு அது ரொம்ப பாசிட்டிவாக நான் நினைக்கிறேன். எனக்கு முன்னாடிலாம் நெகட்டிவாக நினச்சாலே அது நெகட்டிவாக தான் போகும்னு சொல்லுவாங்கள்ல, அது உண்மை தான். நான் இப்போலாம் ரொம்ப பாசிட்டிவாக நினைக்கிறேன். பாசிட்டிவாக நினைக்கிறனால எனக்கு பாசிட்டிவாக நடக்குது. இன்றைக்கி சிம்பிளாக ரசம் தான் வச்சுருந்தேன். பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸாக கொண்டக்கல்லையும் பாதாம் 2 வச்சுருந்தேன் அவளுக்கு ஸ்நாக்ஸுக்காக. அதுக்கப்புறம் சாதம் வடிச்சிருந்தது, சாதம் கிளறி அவளுக்கு ரச சாதம் வச்சுட்டு சைடிஷ்ஷாக பீட்ரூட் பொரியல் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் டிஷ்ஷு. பாருங்கள் மாக்கோலம் இப்போ காஞ்ச பிறகு எப்படி இருக்குன்னு, வாசல் எந்த அளவுக்கு அழகாக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இப்போலாம் வாசல் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பூஜை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணி வாட்ச் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இப்போ ஃப்ரீ வேலைனா இந்த பூஜை வேலை, அதுக்கப்புறம் இந்த வீடியோ எடிட் பண்ணுறது, இதுதான் எனக்கு டே ஃபுல்லாக போகுது. இதே மாதிரி எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு நான் நிறையா வாட்ச் பண்ணியிருக்கேன், அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் மை டியர் செல்ல குட்டீஸ்.